பகல்காம் தாக்குதல் 22ஆம் தேதி நடைபெற்றது. கடந்த 22ஆம் தேதி 8 நாட்கள் ஆகியிருக்கிறது. பல்வேறு கூட்டங்கள் மற்றும் பல்வேறு விதமான தடைகள் இரு நாடுகளுக்கும் இடையே போடப்பட்டிருக்கின்றன. இன்று கூட பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம், பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம், அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம் என பல்வேறு கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கின்றன. ஏற்கனவே நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் அந்த விசாக்கள் ரத்து செய்யப்பட்டது, அட்டாரி வாகா எல்லை மூடப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விதமான தடைகள், சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து உள்ளிட்ட பல்வேறு விதமான தடைகள் போடப்பட்டுள்ளன. இதே போல் பாகிஸ்தான் அரசாங்கமும் விமானங்கள் பறப்பதற்கான தடை என பல்வேறு ராஜ்ய ரீதியான உறவுகள் இரு நாடுகளுக்கும் இடையே இந்த பகல்காம் 26 பேர் அப்பாவி சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த கோர சம்பவத்திற்கு பிறகு இந்த உறவுகள் சீர்குலைந்துள்ள நிலையில் அடுத்து என்ன நடக்கும், போர் மூலமா அல்லது இரு நாடுகளுக்கிடையே அந்த தீவிரவாதிகள் தாக்குதல் மட்டுமே முகாம்கள் மட்டும் அளிக்கப்படுமா அல்லது இரு தரப்பிலும் என்ன அடுத்து நிகழும் என்ற ஒரு விவாதம் நாடு முழுவதும் ஒவ்வொரு நாளும் இரவு பகலாக அந்த தொடர்பான பேசுபொருளாக பல்வேறு கருத்துக்களை பல்வேறு தரப்பினரும் தெரிவித்து வருகிறார்கள். இது தொடர்பாக நம்ம பேராசிரியர் லாசரஸ் சாம்ராஜ் அவர்களிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். இப்போது தாக்குதல் நடைபெற்று இத்தனை முன்னேற்பாடுகள் மேற்கொண்டிருப்பது இது ஒரு போருக்கான ஆயத்தமா இல்லையா சார்? இந்தியாவும் பாகிஸ்தானும் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கிற அணு ஆயுதங்களை உடைய நாடுகள். நமக்குள் முழு அளவிலான போரை ஏற்படுத்தினோம் என்றால் இரண்டு பேருக்கும் பேரில் தான் உண்டாகும். இப்பொழுது நடந்து இந்த தாக்குதல் என்பது இந்தியாவில் நடந்த தாக்குதல் பல தொடர்ச்சிகளின் தாக்குதல் தான். இது புதுசாக நடந்தது கிடையாது. அதாவது 2000 ஆண்டு ஜெய்ஷ் முகமது என்ற தீவிரவாத அமைப்பு பின்பு பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டது முதல் பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியாவுக்கு எதிராக எடுத்துக்கொண்டே இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த தாக்குதல். அதாவது முலானா மசூத் அசாத் அவர்தான் இந்த ஜெய்ஷ் முகமதை உருவாக்கினார். அவருடைய நோக்கம் காஷ்மீரை இந்தியாவிலிருந்து பிரிப்பது, காஷ்மீரை பிரித்து பாகிஸ்தானோடு இணைப்பது. அதற்காக அவர் 10,000த்திற்கு மேற்பட்ட தீவிரவாதிகளை உருவாக்கினார். அவர் முல்லா ஓமரால் பயிற்சி பெற்றவர். ஆப்கானிஸ்தானுடைய முல்லா ஓமர் பின் லேடனுடைய மிக நெருங்கிய நண்பர், அவர்களோடு பயிற்சி பெற்றவர். அவரால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தடைப்பட்ட போது புது புது பெயர்களை வைத்து பயங்கரவாத அமைப்பு செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அவருடைய நோக்கம் காஷ்மீரை இந்தியா விட்டு பிரிப்பது. அதாவது பாகிஸ்தானுடைய நோக்கம் வித்தவுட் காஷ்மீர் பாகிஸ்தான் இஸ் இன்கம்ப்ளீட்னு சொல்லுவாங்க. இந்தியாவை பொறுத்தவரையில பாகிஸ்தான் காஷ்மீர் இஸ் த கிரவுன் ஆஃப் இந்தியா செகுலரிசம். இந்தியாவுடைய மதசார்பு கிரீடம் தான் காஷ்மீர். நாங்கள் காஷ்மீரை தனியாக பிரிய விட மாட்டோம் என்பது இந்தியாவுடைய நிலைப்பாடு. 1947 நான் வரலாற்றை புரிந்து கொண்டால்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் நான் வரலாற்றை சொல்கிறேன். இந்தியா சுதந்திரம் பெற்ற போது 562 மன்னராட்சி சமஸ்தானங்கள் இருந்தன, பிரின்ஸ்லி ஸ்டேட் சொல்வார்கள். அதுல மிகப்பெரிய பிரின்ஸ்லி ஸ்டேட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான். அதை பாகிஸ்தான் தன்னிடம் கேட்டது. இந்தியா இல்லை, எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இரண்டாக பங்கு போட்டுக் கொண்டார்கள். அதுல பெரும் பகுதி இந்தியாவுடன் இருக்கிறது. 72,935 கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் பகுதி பாகிஸ்தானிடம் இல்ல, இந்தியாவிடம் 1,65,066 ஸ்கொயர் கிலோமீட்டர், பாகிஸ்தானிடம் 72,935 ஸ்கொயர். அதை பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் நாம் சொல்லுவோம், அவர்கள் சுதந்திரமான காஷ்மீர் என்று சொல்வார்கள். அதுல உள்ள அந்த பாப்புலேஷன் வந்து இஸ்லாமியர்கள் அதுல பெரும்பான்மையா இருக்கிறாங்களா இல்ல அதுலயும் இந்துக்கள் அதிகமா இருக்கிறாங்களா இந்தியாவோட? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஜெய்ஷ் முகமது உருவாக்குல இருந்து இந்தியாவுக்கு அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. 2002ல இருந்து அந்த அட்டாக் தொடர்ச்சி. முதல் அட்டாக் 2001 ஜம்மு அண்ட் காஷ்மீர் அசம்பிளி அட்டாக் பண்ணாங்க.
சரி. 2001ல இந்தியன் பார்லமெண்ட் அட்டாக் பண்ணாங்க. ம். 2016ல பத்தன்கோட் ஏர் பேஸ் அட்டாக் பண்ணாங்க. பதன்கோட் ஆமா. பிறகு 2016ல யூரி அட்டாக்கு, ம். 2019ல பல்மாமா அட்டாக்கு, இப்ப 2025. ம்ஹும். இப்ப பயங்கரவாதிகளுடைய நோக்கம் என்னன்னாட்டா அவங்களுக்கு பொறாமைப்படும் பாகிஸ்தானுடைய ம். அடிப்படை கொண்ட பயங்கரவாதிகளுக்கு. ம். என்கிட்ட இந்தியா ஒரு ஸ்டேபிள் நாடா இருக்கு. சரி. இன்னைக்கு உலக அளவுல ம். முன்னேற வேண்டும் என்றால் ம். அந்த நாடு ஸ்திர ஆட்சியுடைய நாடாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக சிறந்த தலைமைத்துவம் வேணும். இந்தியாவுக்கு இது ரெண்டு. இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் ஜெய்சி முகமதோட இது துணை அமைப்பு தானா சார் அது? இதுக்கு ஜெய்சி முகமதுவால் உருவாக்கப்பட்ட துணை ஜெய்சி முகமது பயங்கரவாத அமைப்பாக தடை செய்யப்பட்டதுனால இவங்க பேரை மாத்திக்கிட்டாங்க. சரி. அப்போ இவங்களுக்கு இந்தியாவுக்கு இப்ப நமக்கு ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஏபிள் லீடர்ஷிப் இருக்கிறதுனால இந்தியாவுடைய டெவலப்மெண்ட் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. சரி. இப்ப பாகிஸ்தானை பொறுத்தவரையில பாகிஸ்தானுடைய எக்கனாமி அழிஞ்சிட்டு இருக்கு. அங்க நல்ல ஏபிள் லீடர் கிடையாது, ஸ்டேபிள் கவர்மெண்ட் கிடையாது. அவங்க சுதந்திரம் அடைஞ்சிலிருந்தே பாகிஸ்தானை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, ஒவ்வொரு நாட்டுக்கும் ராணுவம் உண்டு, ஆனா ராணுவமே வைத்திருக்கிற ஒரே நாடு பாகிஸ்தான். ராணுவத்தில் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் 33 வருஷங்கள் ராணுவ ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. சரி. பாகிஸ்தானை பொறுத்தவரையில அல்லாஹ், ஆர்மி, அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. அல்லாவுக்கு பேரால ஆட்சி, ஆர்மிக்கு பேரால ஆட்சி, அமெரிக்கா பேர்ல. இப்ப அமெரிக்காவுடைய செல்வாக்கு குறைஞ்சிச்சு. அதனால பாகிஸ்தானுடைய முழு நேர வேலையை இந்தியாவை எப்படியாவது டீஸ்டபிளைஸ் பண்ணணும், இந்தியாவை டிஸ்இன்டிகிரேட் பண்ணணும், காஷ்மீரை எப்படியாவது ஆக்குப்பை. அதுக்காக எல்லா தவறுகளையும் பாகிஸ்தான் செய்துட்டே இருந்தது.